ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாகூரோட டே 2 ரெண்டாவது நாள் நம்ம இங்கே இருக்கோம். ஃபர்ஸ்ட் டே வந்தோம், தர்கா போனோம், பாப்பாவுக்கு மொட்டை அடித்தோம், அங்கே எல்லாம் சுற்றி பார்த்தோம். செகண்ட் டே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணுறதா பிளானே கிடையாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் இங்கே ஸ்டே பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ நான் நைட் ட்ரெஸ் கூட எடுத்துகிட்டு வரல. நந்தா அவர்கள் தான் அவர்களோட டிஷர்ட்டு ட்ராக் பேண்ட் கொடுத்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் தட். ஏன்னா ஏன் முறைக்கிறாருன்னா அவர் வந்து ஜீன்ஸ் போட்டுகிட்டே தூங்கிட்டார், அதனால தான் முறைக்கிறாரு. இன்னைக்கு டே 2ல எங்கே போக போகிறோன்னா பீச்சுக்கு போக போகிறோம். இங்கேருந்து ஒரு இன்னொரு மேட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே வந்து ஸ்வீட்டு பால்கோவாலாம் அரை கிலோ 120 ரூபா, 1/4 கிலோ 120 ரூபான்னு சொல்கிறாங்க. எல்லா ஸ்வீட் கடையிலையும் போய் 2 நிமிஷம் நின்று பார்த்தோம்னா சாம்பிள் போட்டுதான். அதை வாங்கினாலே 1/2 கிலோ ஆயிடும். அது தெரியாமல் நாங்கள் வேறு வாங்கிட்டோம். காலங்கத்தால டீ வாங்கிட்டு வாங்கன்னு நினச்சா டீ கடைக்கு பக்கத்துலேயே ஒரு கடை, டீ வாங்கிட்டு வாங்க பார்த்தேன். இங்கே பாருங்க, சாம்பிள் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. எட்டி பார்த்ததுக்கு சாம்பிள் போட்டு. இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். இது என்னது? குலோப் ஜாமுன். இது வந்து தாட்பூட்டா, தம்ருட் அல்வாவும். இது வந்து பால்கோவா. இதெல்லாம் வந்து 30-40 கடையிலையும் போய் சாம்பிள் மட்டும் வாங்கி பார்சல் பண்ணிக்கோங்க. யாராச்சும் வந்தா அவதான் பின்னாடி நின்று சத்தம் போட்டே இருந்தா, வானா வரமாட்டான். ஹாய் சொல்லு. ஹாய். எங்க போறோம் நம்ம? பீச். பீச். பை சொல்லி போலாம். இன்னைக்கு பீச்சுக்கு போயிட்டு என்ன மாதிரி ஃபன் பண்ண போறோம், அங்க என்னெல்லாம் இருக்குங்கிறத சுத்தி பார்க்கலாம். அப்புறம் ரூமுக்கு வந்துட்டு ரெடி ஆயிட்டு ஊருக்கு கிளம்புறதா இன்னைக்கு இந்த vlogல பார்க்க போறோம். வாங்க போய் எல்லாரும் சேர்ந்து ஃபன் பண்ணலாம். அவ்வளவுதான். இந்த ட்ராக் தாண்டினோம்னா பீச் வந்துரும். பேசுறாங்க கொஞ்ச நேரத்துல ஃபோன் பண்ணி. என்னது இது? எவ்வளவு தண்ணி வருது? போகக்கூடாது, இரு, தள்ளிக்கல. டைட்டா பிடிச்சுக்கோ. பாத்தியா சொன்னேன்ல. நந்தா இன்னொரு ஒரு மேட்ச் பார்த்தேன். செப்பலை கழுவிட்டேன் நான். அப்படியே கொஞ்சம் நேரம் மணலில் வீடு கட்டி விளையாடிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு அப்புறம் நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். எல்லாம் ஃபுல்லாக மண் நிறைய எடுத்துகிட்டு போயிட்டோம் ரூமுக்கு. ட்ரெஸ் ஃபுல்லாக அவ்வளோ மண். ஸோ எல்லாருமே ஃப்ரெஷ் ஆகி குளித்து கிளம்பிட்டு போகிற வீடியோவில் பார்ப்போம். கிளம்பிட்டோமா?
இன்னொன்று எங்க கிளம்பிட்டோம்? அரபல் மந்தின்னு எங்க நம்ம வரும்போது ஒன்று பார்த்தோம்ல நாகூர் அல் மந்தி. ஊருக்கு கிளம்பிட்டோம். அதுதான், அது வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிட close போறோம். ஆகி போட்டு. பசிக்குது. போர்டு லொகேஷன் பாரு. சாப்பிடலாமா? அவ்வளோதான். நம்ம தண்ணிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு கடலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். வந்தா பாருங்க, அவன் இறங்கினதுக்கப்புறம் அவரோட அவுட்ஃபிட் காட்டுற பாருங்க. நாகூருக்கு வந்துட்டு ஏதோ கோவா போன ஃபீலிங்ல சுத்திட்டு இருக்கோம் பாருங்க. தென்னமரம் போட்ட ட்ரௌசரு. நாகூரே கோவா ரைட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு பாருங்க. சரி கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு சாப்பிடணும், பசிக்குது. சாப்பிட்டு அப்படியே வண்டி எடுத்தோம்னா ஒரு அழுத்து ஊருக்கு போயிடுவோம். நந்தா ஒரு அழுத்து. பீச்சுக்கு போயிட்டு சாப்பிட்லான்னு கடையை தேடினோம். இந்த ரோட்டில் ஒரு கடை இல்லை. நாகூரில் பிரியாணி சாப்பிடாம கிளம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரியாணி கடையாக தேடிக்கிட்டு இருந்தோம். ஒரு கடையும் இல்லை. இப்போ தான் ஒரு கடை சிக்கி இருக்குது. முன்னாடி தேடி பாருங்க, அந்த கடையில் தான் நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். வாங்க சாப்பிட்லாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி நாகூர் பிரியாணி. ஜியானா பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம். நாகூர் வந்துட்டு பிரியாணி சாப்பிடாம போலாமா? அப்படியே சாப்பாட்டில் வச்சு என்ன ரைத்தாவா? பீஸை வச்சாச்சு. சாப்பாட்டில் வச்சுட்டு ஒரு பீஸ் எடுத்து ஏய் பிரியாணி எப்போ இருக்கு? டே பிரியாணி சாப்பிட்டாச்சு, வண்டி எடுத்தாச்சு. இனி டேரெக்டாக ஈரோட்டில் தான் வண்டி நிறுத்துவார் நந்தா. இல்லை இடையில டீ குடிக்க நிறுத்துவேன். அவங்கெல்லாம் தூங்கிட்டாங்கன்னா நான் இறங்கி டீ குடிப்பேன். இங்கே பாரு. அப்பா ஒரு வழியாக கும்பகோணம் ரீச் ஆகிட்டோம். கும்பகோணம் வந்துட்டு டிகிரி காஃபி குடிக்கலன்னா எப்படி? அப்படியே ஒரு டிகிரி காஃபி குடிச்சிட்டு திரும்ப ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். ரத்தம் வருதா? இங்கே பாருங்க, பாப்பாவுக்கு ரத்தம் வருதாம்மா. இந்த ரெட் லைட்டில் கையை நீட்டிட்டு ரத்தம். எங்கடா ரத்தம்? ரத்தம் போயிடுச்சா? திருச்சி பிரிட்ஜ் சூப்பராக இருக்கு பார்க்க. நேரத்துக்கு கட்டு. என்னப்பா ரத்தமா? எங்கடம்மா ரத்தம்? ஓ, இந்த ரெட் லைட்ல வந்து கையை நீட்டினா அது ரத்தமா? என்ன தெரியல ஏத்தங்கம் அம்மாக்கு பிள்ளைக்கு. சரி சரியா போயிடும், சரியா போயிடும். நைட் வியூ திருச்சி பிரிட்ஜ் சூப்பரா இருக்கு. ஜூம் போடு. இதுக்கப்புறம் ட்ராவல் தான், நைட் ட்ராவல். ஸோ பெருசாக காட்டுற மாதிரி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நாமக்கல்லில் வந்து டின்னர் மட்டும் சாப்பிட்டோம். அப்புறம் நேராக வீட்டுக்கு வந்து நிறுத்திட்டோம். நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகையில் மணி வந்து நைட் வந்து 12 o'clock ஆச்சு. அப்போ தான் வந்து வீட்டுக்கே ரீச் ஆனோம். செம்ம டயர்டு. அப்போவும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாப்பா கொஞ்சம் குஷியாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்களாலலாம் முடியல. நாளாக ஃபுல் ஃப்ளாட்டு. எனக்கு வரும்போதே பாப்பாவுக்கு போகிறப்ப வாமிட்டு, எனக்கு வரும்போது வாமிட்டு. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நாமக்கல்கிட்டலாம் ரீச் ஆனதுக்கப்புறம் நான் நாமக்கல் தாண்டிலாம் என்னால் சுத்தமாகவே முடியல. ஸோ வந்தோடனே நான் ஃப்ளாட் ஆகிட்டேன். பாப்பாவும் டாடாவும் மட்டும் கொஞ்சம் நேரம் ஏதோ விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து தூங்கிட்டாங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோவோட வந்து பார்க்குறேன். பாய்.